இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 52, தேர்ட் ஃப்ளோர், 3B, ராம் தர்பார், ஸ்டர்லிங் ரோட், நுங்கப்பாக்கம், சென்னை 6,34,000. காஞ்சிபுரம் அருகே காரப்பேட்டை சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் உள்ள ஒரு தனியார் ஹோட்டலில் திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணியின் மண்டல அளவிலான கலந்துரையாடல் கூட்டம் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணியின் அமைப்பாளர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக திமுக மாநில விளையாட்டு மேம்பாட்டு அணி செயலாளரும் திமுக நாடாளுமன்ற குழு துணைத் தலைவருமான தயாநிதி மாறன் MP கலந்து கொண்டு வருங்காலங்களில் விளையாட்டு மேம்பாட்டில் மேற்கொள்ள வேண்டிய பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். மேலும் கடந்த 18 மாதங்களில் 180க்கும் மேற்பட்ட போட்டிகளை நடத்தி விளையாட்டு வீரர் வீராங்கனைகளை ஊக்கப்படுத்தியுள்ளதாகவும் வரும் காலங்களில் ஒவ்வொரு பகுதிகளிலும் விளையாட்டு வீரர்கள் மற்றும் மக்கள் விரும்பும் விளையாட்டு போட்டிகளை அதிக அளவில் நடத்தி அவர்களை மகிழ்விக்க உள்ளதாகவும் இதன் மூலம் மக்கள் அதிக அளவில் திமுகவிற்கு ஆதரவு தர அதிக வாய்ப்புள்ளதால் அனைவரும் சிறப்பாக ஒருங்கிணைந்து இதனை செயல்படுத்திட வேண்டும் என இந்த கலந்துரையாடல் கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்வதாக தயாநிதி மாறன் MP சிறப்புரையாற்றி பேசினார். இதன் பின்பு செய்தியாளர்களை சந்தித்த தயாநிதி மாறன் MP, திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி உருவாக்கப்பட்ட நோக்கத்தில் தற்போது வரையில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. அதிக போட்டிகளையும் அதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்குவோம் என தெரிவித்தார். இதனையடுத்து நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்தது மற்றும் மாநாடு நடத்துவதற்கு அனுமதி கிடைக்கப்பெற்றது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அவர் பதிலளிக்கையில், நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்ததற்கும் நடத்தவுள்ள மாநாட்டிற்கும் எனது வாழ்த்துக்கள். வேறு என்ன சொல்ல முடியும், வாழ்த்துக்கள் தான் சொல்ல முடியும் என கருத்து தெரிவித்தார். மேலும் ஆன்மீக சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு செயல் குறித்த செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு, அறிவியல் பூர்வமாக வளர்ந்து கொண்டு இருக்கும் நிலையில் மூட நம்பிக்கைகளை வளர்த்துக் கொண்டு செயல்பட வேண்டாம் என கேட்டுக்கொள்வதாக பதிலளித்தார். இந்நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் சுந்தர், எழிலரசன் மற்றும் மண்டல அளவிலான விளையாட்டு மேம்பாட்டு அணியின் நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரத்திலிருந்து ரிப்போர்ட்டர் தினேஷ். கட்சி அங்கீகரிச்சிருக்காங்க தேர்தல் ஆணையம். இன்னைக்கு வாழ்த்துக்கள். மாநாட்டுக்கும் ஒரு 21 இதோட அனுமதி கொடுத்திருக்காங்க. வாழ்த்துக்கள் வேற என்ன சொல்ல முடியும்? வாழ்த்துக்கள் தான் சொல்ல முடியும். அது பார்த்தீர்கள் என்றால் கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்கள் தெளிவான விளக்கத்தை. அது மட்டும் இல்லாமல் மூட நம்பிக்கைகளை எந்த விதத்திலும் நம்ம வளர்த்துடக்கூடாது. இது ஒரு முக்கியம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் ஒரு சட்டமே இருக்கு, மூட நம்பிக்கைகளை நீ வளர்த்தால் அதுக்கு எதிரான சட்டம். மூட நம்பிக்கைகள் வளர்க்கக்கூடாது.